இதையெல்லாம் விவசாயிகள் எதிர்த்தார்கள். அங்கே இருக்கின்ற மக்கள் ஒவ்வொருவரும் நோய் வருகின்றது, இந்த கேன்சர் வருகின்றது, அதில் வருகின்ற நச்சு பொருளால் இந்த பிரச்சனைகளெல்லாம் வருகின்றது என்று சொல்கின்ற போது அரசாங்கம் ஒன்று இருக்கின்றதா என்ற கேள்வி ஏற்பட்டது. அரசாங்கம் என்று முதலமைச்சருடைய கவனத்துக்கு சென்றாலும் முதலமைச்சர் அந்த மக்களை கூப்பிட்டு இந்த போராட்ட குழுவை கூப்பிட்டு என்ன போராட்டம், எதை நாங்கள் செய்ய வேண்டும் என்ற கருத்தை கேட்டார்கள் என்று சொன்னால் கருத்தையும் கேட்கவில்லை. கருத்தையும் கேட்காமல் ஏறக்குறைய 99 நாள் போராட்ட களம் அமைகின்றது. அந்த போராட்ட களம் என்பது தன்னிச்சையாக எழுப்பப்பட்டது அல்ல. இன்னைக்கு குறிப்பாக சபாநாயகர் ஒரு 5 நிமிஷம் டைம் தரணும். இந்த போராட்ட களம் என்பது திட்டமிட்ட படுகொலை செய்கின்ற போராட்டமாக அமைந்தது. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் மாவட்ட ஆட்சியர் ஊர்வலமாக வருகின்ற போது ஒவ்வொரு இடத்திலும் தடுப்பை தாண்டி வருகின்ற போது அவர்களிடம் எந்தவித ஆயுதமும் இல்லை, எந்தவித தாக்குவதற்கான நிலைகளும் இல்லை, எந்த காவல்துறையும் தாக்கப்படவில்லை, எந்த காவல்துறையும் காவல் அடிபட்டார்கள் ஆஸ்பத்திரியில் இருக்கின்றால் இவர் இறந்து விட்டார் காவல்துறை என்று சொல்லவில்லை. ஆனால் திட்டமிட்டு காவல்துறை வேற டிரெஸ் போட்டுட்டு வந்து துப்பாக்கிய மிலிட்டரியில சுடுற மாதிரி அப்படி குறி வச்சு சுட்டு வேணனே கலெக்டர் ஆபீஸ் முன்னால இருக்கின்ற பைக்கெல்லாம் அப்படி அவங்களே கொளுத்தி, எப்படி இங்கே மீனவர்களுடைய பகுதியிலே கலவரம் வருவதற்காக பைக்கை கொளுத்துறாங்களோ அத மாதிரி காவல்துறை அந்த பைக்கெல்லாம் கொளுத்தி இருக்கின்ற பைக்கெல்லாம் கொளுத்தி போராட்டக்காரர்களை தூண்டி விட்டு உள்ளே வர வைத்து முதல்ல பிஸ்டல்ல சுடுறான், ரெண்டாவது பெரிய கன் எடுத்து சுடுறான். சுட்டதும் இல்லாமல் 13 பேர் செத்தது மட்டுமல்ல, ஆஸ்பத்திரியில் நிற்க முடியாது. ஆஸ்பத்திரியில் பாதிக்கப்பட்டு அடிபட்டு கால் விட்டு சுடுபட்டவர்கள் பார்க்க வருகின்ற போது, நம்முடைய தளபதி அவர்கள் பார்க்க வருகின்ற போது அவர்கள்லாம் கதறி அழுத நிலை என்ன என்று சொன்னால், நாங்கள் ஆஸ்பத்திரியிலிருந்து வெளியும் போக முடியல, உள்ளே வர முடியல, எங்களுக்கு சாப்பாட்டுக்கு வழியே இல்லை என்ற நிலை இருந்துச்சு. இவ்வளவு கொடுமைகள் நடந்தும் இவ்வளவு நிலைகளும் வந்தும்